வந்து மோனோட்டோனிசிட்டி ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆக்சுவலாக தியரம் என்னது அப்படின்னா, லெட் எஃப் அண்ட் ஜி பி த bounded measurable function on a set of finite measure E, then for any alpha and beta, alpha f plus beta g your integration is equal to alpha into integral f plus beta into integral g அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். மோரோவர் இஃப் f less than or equal to g அப்படின்னா then integral f is less than or equal to integral g அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப்பில் ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது integral of alpha f is equal to alpha into integral f இதை ஒன்று சொல்லுவோம். integral of f plus g is equal to integral f plus integral g அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து அந்த ப்ரூஃபை வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரூஃபில் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச தீரம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி இஸ் இன்டகிரபிள். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி வந்து முதல்ல இன்டகிரபிள் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இன்டகிரல் ஆஃப் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜியோட வேல்யூவை தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இன்டகிரபிளா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணணும். இன்டகிரபிளாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம இப்படி எழுத முடியும் அப்படின்ட்டு. ஸோ த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ லீனியர் காம்பினேஷன்னா f plus g இப்படின்னு எழுதுறது தான் லீனியர் காம்பினேஷன். ஸோ மெஷரபிள் ஃபங்க்ஷனோட லீனியர் காம்பினேஷன் கண்டிப்பாக மெஷரபிளாகவும் இருக்கும், பவுண்டடாகவும் இருக்கும். ஆல்சோ பை நோன் தியரம் படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஜி வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா வந்து இன்டகிரபிள் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா we prove the case for beta equal to 0. So if psi is a simple function then alpha psi is a simple function and alpha psi வந்து simple function இருந்தால் psiயும் simple function இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு சொல்லிடலாம் கிளியராகவே. psi is simple function if and only if alpha into psi வந்து simple function அப்படிங்கிறது. ஸோ let alpha greater, அதனால நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா alpha greater than 0 since the Lebesgue integrable is equal to the upper Lebesgue integral. ஸோ Lebesgue integral எப்போவுமே வந்து upper Lebesgue integralக்கும் ஈக்குவலாக இருக்கும், lower Lebesgue integralக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் Lebesgue integral வந்து upper Lebesgue integralக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆல்ஃபா எஃப் இன்ட்டு இ இருக்குல்ல. ஸோ இது எப்படி எழுதிடலாம் அப்படின்னா ஆல்ஃபா எஃப் இன்ட்டு இ அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை இன்ஃபிமம் ஆஃப் சை அப்படின்ட்டு எழுதிட முடியும். இன்ஃபிமம் ஆஃப் alpha f less than or equal to psi. So integral alpha f is equal to infimum of alpha f less than or equal to psi integral of psi அப்படிங்கிறத எழுதிடலாம். இப்படி எழுதிட்டோன்னா இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை இன்ஃபிமம் ஆல்ஃபா எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு psi அப்படின்ட்டு போட்டுட்டு இன்டெக்ரல் psi பை ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஒரு ஆல்ஃபாவை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் எஃப் less than or equal to psi by alpha. ஆல்ஃபாவை இப்படி கீழே கொண்டுட்டு வந்து டிவைட் பண்ணிடுறேன். அகைன் இன்டெக்ரல் psi by alpha into alpha அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு அப்போ இந்த ஆல்ஃபாவை வந்து நீங்கள் வெளியில் எடுத்து எழுதிடலாம். வெளியில் எடுத்து எழுதுனா தான் வந்து லாஸ்ட்டாக எழுதியிருக்கிற இந்த ஸ்டெப்பு வரும். ஸோ என்னது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு infimum f less than or equal to psi by alpha integral psi by alpha அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் நமக்கு இப்போ எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா integral alpha f is equal to alpha into infimum in f less than or equal to psi by alpha integral psi by alpha இப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால வெளியில் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதுதான் திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் எஃபோட டெஃபினிஷன்.
ஸோ இன்டெக்ரல் எஃப்பை நம்ம இப்படியும் எழுதிக்கிட முடியும். ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆல்ஃபா எஃப் கன்சிடர் பண்ணோம், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் எஃப் அப்படின்ட்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ முதல் லைன்லேயே ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு எடுத்தோம். சிமிலர்லி ஆல்ஃபா லெஸ் தேன் ஜீரோ அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான். லெபேக் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு போத் அப்பர் அண்ட் லோயர் லெபேக் இன்டெக்ரல் அப்படின்ட்டு முதலே சொல்லியிருந்தேன்னா, அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லோயர் லெபேக் இன்டெக்ரலில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் ஆல்ஃபா எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சை இன்டெக்ரல் ஓவர் இ சை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சை பை ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இன்ஃபிமம் இருந்தால் ஆல்ஃபா எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சை, சுப்ரீமம் இருந்தால் ஆல்ஃபா எஃப் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சை. அப்போ நமக்கு இந்த ஸ்டெப்பில் எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா சுப்ரீமம் ஆல்ஃபா எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சை, அதே மாதிரி ஒரு ஆல்ஃபாவை இங்கே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்ஃபாவை கீழே கொண்டுட்டு வந்து டிவைட் பண்ணோன்னா இதை கூட நம்ம எப்படி இந்த இடத்துல எழுதிடலான்னா இதை வந்து சுப்ரீமம் ஆஃப் ஆல்ஃபா எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சை இப்படி எழுதிக்கலாம். இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேணால் இந்த ஆல்ஃபாவை வந்து கீழே கொண்டுட்டு வந்து இப்படி எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அகைன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா லெபேக் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு லோயர் லெபேக் இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியும்னா எஃப் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏற்கனவே வெளியில் ஒரு ஆல்ஃபா இருக்குது. அப்போ இன்டெக்ரல் ஓவர் இ ஆல்ஃபா எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் எஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்னது ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தாலும் சரி, ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தாலும் சரி, இன்டெக்ரல் ஆஃப் ஆல்ஃபா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் எஃப் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து அப்பர் லெபேக் இன்டெக்ரலில் யூஸ் பண்ணியிருப்போம், இதுக்கு வந்து லோயர் லெபேக் இன்டெக்ரலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ப்ரூஃப் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் த கேஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 1. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் ப்ளஸ் இன்டெக்ரல் ஜி. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ முதல்லையே நான் சொல்லியிருந்தேன்னா 2 ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்டெக்ரல் ஆஃப் ஆல்ஃபா எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் எஃப்ங்கிறத சொல்லணும், இது ஒன்று சொல்லணும். ஸோ இந்த 2ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ 2வது இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லேட்டு psi1 and psi2 be two simple functions for which f less than or equal to psi1 and g less than or equal to psi2 அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். psi1 psi2ங்கிற 2 ஃபங்க்ஷனுக்கு. ஸோ psi1 psi2ங்கிறது சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக psi1 ப்ளஸ் psi2வும் வந்து கண்டிப்பாக சிம்பிள் ஃபங்க்ஷனாக தான் வந்து இருக்கும். psi1 ப்ளஸ் psi2 சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தென் எஃப் இதனோட இதையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். எஃப் ப்ளஸ் ஜி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு psi1 ப்ளஸ் psi2 அப்படின்ட்டு. ஸோ இப்போ எஃப் ப்ளஸ் ஜி வந்து நமக்கு இன்டெக்ரபிள் அப்படின்ட்டு தெரியும். எஃப் ப்ளஸ் ஜி வந்து இன்டெக்ரபிள் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜியை எப்படி எழுதிக்கலாம்னா அப்பர் லெபேக் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஓவர் இ அப்படின்ட்டு எழுத முடியும். அதே மாதிரி அது லோயர் லெபேக் இன்டெக்ரலுக்கும் ஈக்குவல் தான். ஸோ அப்பர் லெபேக் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஓவர் இ அப்படின்னா திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு psi1 ப்ளஸ் psi2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன் psi1 ப்ளஸ் psi2 அப்படின்ட்டு எழுதுகிறோன்னா மொதல் பேஜ்லேயே நம்ம எழுதி வச்சுருந்தோம்ல எஃப் ப்ளஸ் ஜிங்கிறது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு psi1 ப்ளஸ் psi2 அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் ப்ளஸ் ஜி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரபிள் போடும்போது அது இதோட இன்டெக்ரபிள் வேல்யூக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் psi1 ப்ளஸ் psi2ன்னு எடுக்கலாம். பட் psi1 ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் psi1 ப்ளஸ் psi2 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் psi1 ப்ளஸ் இன்டெக்ரல் psi2. ஏன்னா நமக்கு வந்து லீனியாரிட்டி ஆஃப் இன்டெக்ரேஷனே வந்து இதுதான். psi1 ப்ளஸ் psi2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு psi1 ப்ளஸ் psi2 அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கிடச்சிரும். The greatest lower bound for the sum of integral on the right hand side. So இதுக்கு வந்து GLB கண்டுபிடிக்கணும். The greatest lower bound of the integrals on the right hand side psi1 and psi2 vary among the simple functions for which f less than or equal to psi1, g less than or equal to psi2. This is equals to f plus g அப்படின்ட்டு சொல்லலாமா. That means என்னது அப்படின்னா integral of f plus g less than or equal to integral psi1
ப்ளஸ் இன்டெக்ரல் சை 2 இப்படி தானே நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். பட் இந்த இன்டெக்ரல் சை 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து சை 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சை 1 இப்படி எழுதி வச்சுருக்கிறோமா, ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சை 2 அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சை 1 ப்ளஸ் சை 2ங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஜி அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். எப்போ அப்படின்னா எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சை 1, ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சை 2 அப்படின்ட்டு இருக்கிற கேஸில். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்டு ப்ரூவ் ஆயிடும். இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் ப்ளஸ் இன்டெக்ரல் ஜி அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ ரிவர்ஸ் பார்ட்டை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். அதாவது இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பை 1 பை 2 அப்படிங்கிற ரெண்டு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் விச் பை 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் எல்ஹெச்எஸும் ஆட் பண்ணிக்கலாம், ஆர்ஹெச்எஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பை 1 ப்ளஸ் பை 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஜி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். இப்போ மேலே சொன்னோம்ல, இப்போ எஃப் ப்ளஸ் ஜி வந்து இன்டெக்ரபிள் அப்படின்னா the integral of f plus g is equal to upper Lebesgue integral. அதே மாதிரி தான் f plus g வந்து இன்டெகிரபிளாக இருந்ததுன்னா f plus g வந்து இஸ் ஈக்குவல் டு லோயர் லெபேக் இன்டெகிரபிள் அப்படின்னும் சொல்ல முடியும். ஸோ அதனால இன்டெக்ரல் f plus g இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பை 1 ப்ளஸ் பை 2 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அப்பர் லெபேக் இன்டெகிரபிளுக்கு ஈக்குவல்ங்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். இங்கே லோயர் லெபேக் இன்டெகிரபிளுக்கு ஈக்குவல்ங்கிறதுனால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு போட்டிருக்கோம். மேலே சை 1ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்த மாதிரி கீழே வந்து பை 1ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் பை 1 ப்ளஸ் பை 2. ஸோ இன்டெக்ரல் பை 1 ப்ளஸ் பை 2 தனித்தனியாக இன்டெக்ரல் பை 1 ப்ளஸ் இன்டெக்ரல் பை 2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து பை லீனியாரிட்டி ஆஃப் சிம்பிள் இன்டெக்ரேஷன் படியே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்பும் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் மேலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு பார்த்துருக்குறோமா, சம் ஆஃப் இன்டெக்ரபிள் ஆன் ஆர்ஹெச்எஸ். இந்த சை 1 சை 2க்கு வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு கிடைச்ச மாதிரி இங்கே உள்ள பை 1 பை 2 ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா த லீஸ்ட் அப்பர் பவுண்டு ஃபார் த சம் ஆஃப் இன்டெக்ரல் ஆன் த ஆர்ஹெச்எஸ் வெரி சிம்பிளி ஃபார் விச் பை 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் அண்ட் பை 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படின்ட்டு கிடைக்கும். Therefore உங்களுக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா integral of f plus g is greater than or equal to integral f plus integral g அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா integral f plus g is equal to integral f plus integral g அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா integral of alpha f is equal to alpha into integral fங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். integral f plus g is equal to integral f plus integral g அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு integral of alpha f plus beta g is equal to integral f alpha into integral f ப்ளஸ் பீட்டா இன்ட்டு இன்டெக்ரல் ஜி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ செகண்ட் பார்ட் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோரோவர் மோனோட்டோனிசிட்டி பற்றி ப்ரூவ் பண்ணணும். அதாவது எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜினா இன்டெக்ரல் எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போது அசியூம் எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படின்னா அப்போ 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி மைனஸ் எஃப். நான் எஃப்ஐ அந்த சைடு கொண்டுட்டு போகிறேன். தட் மீன்ஸ் என்னதுன்னா எஃப் மைனஸ் ஜி வந்து கிரேட்டர் ஜி மைனஸ் எஃப் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜி மைனஸ் எஃப்ஐ தான் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா வந்து ஹைச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். ஹைச் ஈக்குவல் டு ஜி மைனஸ் எஃப் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் ஜி மைனஸ் இன்டெக்ரல் எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜி மைனஸ் எஃப் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுவும் அந்த லீனியர் காம்பினேஷன் படி தான். எப்படி நம்ம வந்து இன்டெக்ரல் எஃப் ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் ப்ளஸ் இன்டெக்ரல் ஜின்னு ப்ரூவ் பண்ணோமா, இதே மாதிரி தான். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ஜி
மைனஸ் எஃப் பார்த்தோம் அப்படின்னா அது இன்டெக்ரல் ஜி மைனஸ் இன்டெக்ரல் எஃப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ இன்டெக்ரல் ஜி மைனஸ் இன்டெக்ரல் எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஜி மைனஸ் எஃப். பட் ஜி மைனஸ் எஃப் தான் நம்ம ஹைச்னு வச்சுருக்கோம். அப்போ இன்டெக்ரல் ஜி மைனஸ் இன்டெக்ரல் எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஹைச் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா இன்டெக்ரல் ஜி மைனஸ் இன்டெக்ரல் எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஹைச்சு. பட் ஹைச் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால இன்டெக்ரல் ஹைச்சும் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு சொல்லலாம். Since the integral of h is equal to lower integral, so அது மாதிரி integral of h வந்து lower integralக்கு வந்து equal அப்படிங்கிறதுனால integral of h greater than or equal to pi, which is பைன்னு சொல்லலாம். ஆனால் பையோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறதுனால integral of h greater than or equal to 0 அப்படின்னு greater than or equal to 0, but greater than 0 இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இன்டெக்ரல் ஓவர் h வந்து ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இல்லை கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு h ஆன் e வேர் பை ஈக்குவல் டு 0 ஆன் e. என்ன this is greater than or equal to 0. ஏன் greater than or equal to 0னா pi less than or equal to h அப்படிங்கிறதுனால இது greater than or equal to 0 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியும். that means இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், integral g minus integral f is greater than or equal to 0 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்னது இன்டெக்ரல் ஜி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப். இந்த மைனஸ் அந்த சைடு போனால் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இதையே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா இன்டெக்ரல் எஃப் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜி அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ சிம்பிளாகவே வந்து ப்ரூவ் ஆயிரும், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? இன்டெக்ரல் எஃப் ஜி மைனஸ் இன்டெக்ரல் எஃப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ மைனஸை வந்து அந்த சைடு கொண்டுட்டு போவோம். அப்போ ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு ஆயிரும். இதை ரிவர்ஸில் எழுதணும்னா integral f less than or equal to integral g னு கிடைச்சிரும். அப்போ f less than or equal to g அப்படின்னா then integral f is less than or equal to integral g அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பார்ட். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஓகேவா?